எலான் மஸ்கிற்கு புத்தி கெட்டுப் போயிருப்பதால் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தப் போவது இல்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் அதிபர் டிரம்பின் புதிய வரி சட்டத்திற்கு அவரது நண்பரும் அரசின் செலவின சீர்திருத்தங்களுக்கான டோஜ் அமைப்பின் ஆலோசகராகவும் இருந்த எலான் மஸ்க் வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியதால் இருவரின் உறவில் விரிசல் ஏற்பட்டது. இதன் எதிரொலியாக இருவருக்கும் இடையிலான ஈகோ மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இதையடுத்து ட்ரம்பை பதவி நீக்கம் செய்துவிட்டு துணை அதிபராக உள்ள ஜேடி வான்ஸை அதிபராக்க வேண்டுமென எலான் மஸ்க் தெரிவித்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள வான்ஸ் தாம் ட்ரம்ப் பக்கமே இருப்பதாகவும் அவருடன் இருப்பதை பெருமையாக கருதுவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே மோதலுக்கு முடிவு கட்ட எலான் மஸ்குடன் தொலைபேசியில் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துவார் என செய்தி வெளியான நிலையில் அது குறித்து தாம் சிந்திக்கவே இல்லை என்று ட்ரம்ப் மறுத்துள்ளார். மேலும் மஸ்குக்கு புத்தி கெட்டு போய்விட்டதாக கடுமையாக விமர்சித்துள்ள அவர் தற்போதைக்கு அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.